students 6th standard science class today science classல நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 4 our environment அப்படிங்கற லெசனை தான் பார்க்க போறோம். நீங்களே நம்மளோட environment என்ன, நம்மளோட லிவிங் பிளேஸ் environment. நம்மள சுத்தி இருக்கக்கூடிய பிளேसेस வந்து சரவுண்டிங்ஸ், அந்த சரவுண்டிங்கை நம்ம environmentனு சொல்லுவோம். இந்த environment என்னெல்லாம் இருக்கு, நீங்க என்னெல்லாம் பார்க்கறீங்க? லேண்ட் இருக்கு, வாட்டர் இருக்கு, நெக்ஸ்ட்டு நம்ம ஏரும் நம்மளை சுற்றி தான் இருக்குது. ஏர் இருக்குது, பிளான்ட் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்க, ஓகே, இன்செக்ட்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். என்விரான்மெண்டல் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே நம்ம என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இந்த லெசனில் நம்ம அவர் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த என்விரான்மெண்டலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, அதாவது இதில் வந்து நம்ம லிவிங் திங்ஸும் இருக்கும், நான் லிவிங் திங்ஸ் இருக்குது. லிவிங் திங்ஸ்னால் யாரும் உயிருள்ள பொருட்கள் எல்லாமே லிவிங் திங்ஸு. நான் லிவிங் திங்ஸ்னால் என்னது? உயிரற்ற பொருட்கள் எல்லாமே நான் லிவிங் திங்ஸ். அது ரெண்டுக்கும் இடையே உள்ள இன்ட்ராக்ஷன் என்ன, அண்டு அதுக்கான இன்ட்ராக்ஷன் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இதில் ஏதாவது அஃபெக்ட் ஆனாக்கா டோட்டல் ஈகோசிஸ்டம், அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஈகோசிஸ்டம்னு சொல்லுவோம். லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸு சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஏற்ற நம்ம ஈகோசிஸ்டம் சொல்லுவோம். இதில் ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் ஆனால் டோட்டல் ஈகோசிஸ்டமும் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம பொல்யூஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்ன டைப் ஆஃப் பொல்யூஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? எப்படி பொல்யூட்டட் ஆகுதுன்னு சொல்லி தெரியும், அண்ட் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸும் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு அவர் என்விரான்மெண்ட். இந்த லெசனில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னது, இப்போ இங்கே பாருங்கள், இந்த பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கலர்ஃபுல் பிக்சர்ஸ்லாம் வந்து எப்படின்னா, நம்மளோட ஈகோசிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, அதை அது வந்து என்ன இருக்குது, டிஸ்டர்ப் ஆகிருக்கு. அந்த டிஸ்டர்ப் ஆகி இருக்கிறதுல தான் இந்த பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆசிட் ரெயின் ஃபால் ஆகுதா? ஸோ ஆசிட் ரெயின் ஃபால் ஆகுறதுல என்ன ஆகுது, நம்மளுடைய என்விரான்மெண்ட், நம்மளுடைய எர்த்து வந்து டிஸப்பயர் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் ஆசிட் ரெயின் ஃபால் ஆகுது. டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறோம் நம்ம. குளோபல் வார்மிங், பாருங்கள், அந்த எர்த்து வந்து அழுகுது, அதை சுற்றி எப்படி இருக்குது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அதுதான் குளோபல் வார்மிங். எர்த்து வந்து ஹீட்டாக இருக்கிறது தான் குளோபல் வார்மிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அனிமல்ஸ் எல்லாம் வந்து என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ். என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ்னால் என்னது, அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ். ஏர் பொல்யூஷன்ஸ் வருது, ஃபேக்ட்ரிஸ்லேருந்து நிறைய நம்ம திங்ஸ் மேக் பண்ணுறோம், அதில் அன்வான்ட் கேஸஸ்லாம் ரிலீஸ் ஆகுது, அதனால் ஏர் பொல்யூட்டட் ஆகுது. வாட்டர் பொல்யூஷன்ஸ், பாருங்கள் எவ்வளோ குப்பைகளை நம்ம கொண்டு போய் வாட்டர் பாடிஸில் ஃபில் பண்ணுறோம். ஸோ அந்த பிக்சர் பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய பாட்டில்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். அது எல்லாமே டீகம்போஸ் ஆகுமா? ஆகவே ஆகாது. நீங்கள் 10,000 இயர்ஸ் ஆனாலுமே எந்த திங்ஸுமே பிளாஸ்டிக்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகாது. இதனால் இது என்ன ஆகும், அது சாயில் ஆகட்டும், லேண்ட் ஆகட்டும், அண்ட் வாட்டர் ஆகட்டும், அது மேலே அப்படியே கடந்து மக்காமல் தான் இருக்கும், அது பொல்யூட்டட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரீசைக்கிள். இப்போது இந்த திங்ஸ் நம்ம குப்பை, அந்த கார்பேஜ் இருக்குல்ல, அதை நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸிஃபிகேஷனாக பண்ணிவிட்டு அது எது வந்து மக்கும், எது மக்காது, எது டீகம்போஸ் ஆகும், எது நான் டிகிரேடபிள், எது ரீசைக்கிள், அந்த மாதிரி திங்ஸை கேட்டகரிஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணி ஃபில் பண்ணியிருக்கோம். ரீசைக்கிள் பேப்பர் ஒரு டஸ்ட்பினில் இருக்குது, கிளாஸ் இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, மெட்டல் இருக்குது, இந்த மாதிரி அது நம்ம கேட்டகரைஸ் பண்ணிட்டோமாக்கா நம்ம எர்த்தை வந்து பொல்யூட்டடாமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓசோன் ஹோல் நம்மளுடைய எர்த்தை சன்னிலிருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, நம்ம எர்த்தை கவர் பண்ணி இருக்கக்கூடிய ஒன் டைப் ஆஃப் லேயர். திஸ் லேயர் ப்ரெசன்ட் இன் அவர் அட்மாஸ்பியர். த லேயர் நேம் இஸ் கால்ட் அஸ் ஓசோன் லேயர். இந்த ஓசோன் லேயர் வந்து ஹோல் விழுந்துருச்சுன்னா அதான் சன்னோட அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து இட் இஸ் டைரக்ட்லி அஃபெக்டட் டு ஹியூமன் பீயிங்ஸ். இட் இஸ் காசஸ் மெனி டிசீஸ், ஸ்கின் கேன்சர், ஐ இச்சிங்ஸ் அண்ட் ஐ டேமேஜஸ் மோர் தென் டிசீஸ் காஸ்டு இன் அல்ட்ரா வயலட் ரேஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்ன ரீசனால் இந்த ஓசோன் ஹோல் எப்படி விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரிஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஹார்ம்ஃபுல் கேஸஸ் தான் வந்து ஓசோன் லேயரை ஹோல் போட்டுருச்சு, அதனால தான் ஓசோன் லேயர் ஓட்டை விழுந்துருச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டால் எப்படி, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு என்னது, இங்கே பாருங்கள், நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம எர்த்தை சுற்றி கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் நிறைய ஃபில் ஆகியிருக்கு. அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் என்ன பண்ணுன்னா, சன்னோட ஹீட்டை ஈஸியாக அப்சர்வ் பண்ணி அப்படியே அது வெளியே விடாமல் வச்சுருக்கும். ஸோ ஹீட் அப்படியே இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும், எர்த்தோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். எர்த்தோட டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ஆக கிளைமேட் சேஞ்சஸ் நிறைய வரும். கிளைமேட் சேஞ்சஸ் ஆனாக்கா நம்மளோட ஈகோசிஸ்டம் ஃபால் ஆகும். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன இந்த இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா,
The surroundings are space in which a person, animal and plant lives is known as environment. அதுதான் நம்ம environment சொல்லும். Environment is everything that is surround us. Environment வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே environment-ஓடைய things. It can have both living இருக்கலாம், biotic இருக்கலாம், நான் லிவிங் திங்ஸ் இருக்கலாம், abiotic இருக்கலாம். abiotic factorsனா என்னது? நான் லிவிங் பார்ட்ஸ் எல்லாமே abiotic factors. சன்லைட்டு, ஏரு, வாட்டரு அண்ட் மினரல்ஸ் இது எல்லாமே ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னு என்னது? லிவிங் திங்ஸ் தான் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், பாக்டீரியா அண்ட் மோர் இது எல்லாமே பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஆர்கானிசம்ஸ் லீவ் கான்ஸ்டன்ட்லி இன்ட்ராக்ட் வித் ஒன் அனதர் அண்ட் அடாப்ட் தம்செல்ஸ் டு கண்டிஷன்ஸ் டு த என்வரான்மெண்ட். எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸும் கான்ஸ்டன்ட்லாக ஒன்று கூட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணி தான் இருக்குது, இன்ட்ராக்டோட தான் லீவ் பண்ணுது. அண்ட் இதோடைய நம்ம என்வரான்மெண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி லீவ் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று உங்களுக்கு ஈகோசிஸ்டம்னா என்ன? ஈகோசிஸ்டம்னா என்ன? த ஈகோசிஸ்டம் இஸ் ஏ கம்யூனிட்டி ஆஃப் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் தட் ஒர்க் டுகெதருக்கு. லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸை சேர்ந்து ஒர்க் பண்ணுறது தான் ஈகோசிஸ்டம். ஈச் பார்ட்ஸ் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம். ஈகோசிஸ்டத்தோடைய ஒவ்வொரு பார்ட்ஸுமே வந்து அதோடைய ரோல் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து தான் வேலை செய்யும். எனி சேஞ்சஸ் இந்த என்வரான்மெண்ட்டில் ஏதோ சேஞ்சஸ் ஆனிச்சுன்னா என்னெல்லாம்? இன்க்ரீஸ்டு டெம்பரேச்சர் ஆர் ஹெவி ரெயின்ஸ் கேன் ஹாவ் எ பிக் இம்பேக்ட் ஆன் அண்ட் ஈகோசிஸ்டம். பெரிய இம்பேக்ட் இருக்குது ஈகோசிஸ்டத்தில். நெக்ஸ்ட் ஈகோசிஸ்டம் கேன் பி எய்தர் நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஈகோசிஸ்டம் வந்து எப்படி இருக்கும்? நேச்சுரலாகவும் இருக்கலாம், ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். நேச்சுரல் ஈகோசிஸ்டம்னு என்ன? ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம்னு என்ன? டெரெஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம், அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். இப்போ டெரெஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்னு என்ன? ஃபாரஸ்ட், அதாவது லேண்டு பகுதியை நம்ம டெரெஸ்ட்ரியல் ஹேபிடேட் சொல்லுவோம். லேண்டில் உயிர் வாழக்கூடிய லிவிங் ஆர்கானிசத்தை நம்ம டெரெஸ்ட்ரியல் ஹேபிடேட் சொல்லுவோம். அதே தான் டெரெஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் என்னது? ஃபாரஸ்ட்டில் எவ்வளோ அனிமல்ஸ் லீவ் பண்ணுது. அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்னா தண்ணியில் உயிர் வாழக்கூடிய அனிமல்ஸ் அக்வாட்டிக்ஸ் ஈகோசிஸ்டம். ஸோ அப்போ அந்த அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தில் என்ன டைப் ஆஃப் அனிமல்ஸ்லாம் இருக்குது? ஓகே, நெக்ஸ்ட்டு டெரெஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்து. ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டத்தில் டெரெஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்டன். நம்மளே வந்து ஒரு கார்டன் போட்டிருக்கோம். அதில் என்ன டைப் ஆஃப் பிளான்ட்ஸ்லாம் நிறைய நம்ம வச்சுருப்போம். ஹர்ப்ஸ் வச்சுருப்போம், ஸ்ரப்ஸ் வச்சுருப்போம், ட்ரீஸ் வச்சுருப்போம். இது மாதிரி டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து ஒரே ஏரியாவில் நம்மளே கல்டிவேட் பண்ணி கிராபை கல்டிவேட் பண்ணி க்ரோத் பண்ணுறது தான் கார்டன். அந்த கார்டன் எதுக்கு எக்ஸாம்பிள்? ஆர்டிஃபிஷியல் டெரெஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்துக்கு எது எக்ஸாம்பிள்? அக்வாரியம் மீன்ஸ் தட்டு நீங்கள் ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கோம்ல நம்ம வீட்டில், ஃபிஷ் டேங்கில் அந்த கலர் ஃபிஷ்லாம் வச்சு அந்த ஃபிஷ் டேங்கில் ஃபிஷ்ஷுக்கு க்ரோத் பண்ணுறது தான் ஆர்டிஃபிஷியல் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். நெக்ஸ்ட்டு காம்போனன்ட்ஸ் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம். இப்போ ஈகோசிஸ்டத்தில் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது? பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இன்க்ளூட் ஆல் த லிவிங் காம்போனன்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது ஈகோசிஸ்டத்தில்? பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீங்ஸ் இருக்குது. ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் லிவிங் காம்போனன்ட்ஸ் இருக்குது. இப்போ பயோட்டிக் லிவிங் ஆர்கானிசத்தில் இது எல்லாமே பயோட்டிக் லிவிங். ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் அண்டு எடிஃபிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது. எடஃபிக் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா சாயில், வாட்டரு, ஏரு, ஆர்கானிக் மேட்டர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எடஃபிக் ஃபேக்டர்ஸு. ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா லைட்டு, டெம்பரேச்சர், விண்டு, ஹியூமிடிட்டி இது எல்லாமே ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த ஆக்டிவிட்டிலாம் நீங்களே ரீட் பண்ணிவிட்டு என்ன செஞ்சு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், உங்களுக்கு பிக்சரோடு கொடுத்துருக்காங்க. பாண்ட் ஈகோசிஸ்டம். இந்த பாண்டில் என்னெல்லாம் இருக்குது? ஈகோசிஸ்டம் அதாவது லிவிங் ஆர்கானிசம் இருக்குது, நான் லிவிங் ஆர்கானிசம் இருக்குது. இதில் நான் லிவிங் திங்ஸில் இது வாட்டர் இருக்கிறது நான் லிவிங் திங்ஸு, ஸ்டோனு நான் லிவிங் திங்ஸு, இதில் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கக்கூடிய ஏரு நான் லிவிங் திங்ஸு. ஓகே, லிவிங் திங்ஸில் என்னென்ன இருக்குது பாருங்கள். ஃப்ராக் இருக்குது, டக் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, அண்டு ட்ராகன் ஃப்ளை இருக்குது, ஸ்னெயில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டெல்லாம் என்ன இருக்குது? சம் பீட்டில்லாம் இருக்குது, பூச்சி இனங்கள்லாம் இருக்குது, எக்குலாம் இருக்குது பாருங்கள், ஃப்ராகோட எக் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இது என்னது? ஸ்கார்பியோன் இருக்குது. ஸ்கார்பியோன் என்னது? நண்டு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நிறைய இருக்குது பாருங்கள். அதெல்லாம் இது என்ன? மஸ்கிட்டோ. இது என்னது? இது ஒன் டைப் ஆஃப் இன்செக்ட்டு. இது ட்ராகன் ஃப்ளை. இது என்னது? தமிழ் அட்டை சொல்லுவாங்கல்ல அது, இந்த மில்லிபேடு சொல்லுவோம்ல அது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நேச்சுரல் ஈகோசிஸ்டம்னா என்ன? நேச்சுரல் ஈகோசிஸ்டம் என்னது? ஈகோசிஸ்டம் ஒரிஜினேட்டட் வித்தவுட் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இஸ் கால்டு நேச்சுரல் ஈகோசிஸ்டம். ஹியூமன் இல்லாமலே வந்து ஃபஸ்ட்டு ஒரிஜினேட் ஆனது ஈகோசிஸ்டம் தான். ஆமாம், நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எப்படி ஹியூமன் பாப்புலேஷன் எப்படி வந்தாங்க? அதாவது இந்த எர்த்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எர்த் இருந்துச்சு, சாயில் இருந்துச்சு, வாட்டர் இருந்துச்சு, டெம்பரேச்சர் இருந்துச்சு, இது எல்லாமே இருந்துச்சு.
இதில் ஒரு ஸ்மால் மைக்ரோ ஆர்கானிசம் தான் இருந்துச்சு. அந்த ஸ்மால் மைக்ரோ ஆர்கானிசத்தோடைய எவால்வேஷன்ஸ் தான் ஒரு இன்செக்டாக சேஞ்ச் ஆனது. அந்த இன்செக்டோடைய எவால்வேஷன்ஸு பீட்டிலாக சேஞ்ச் ஆனுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபிஷ்ஷாக சேஞ்ச் ஆனது. ஃபிஷ்ஷிலேருந்து தான் ஆம்ஃபிபியன் வந்தது. ஆம்ஃபிபியன்லேருந்து தான் என்னென்னது ஆம்ஃபிபியன்லேருந்து ரெப்டைல்ஸ் வந்தது அண்டு பேர்ட்ஸ் வந்தது. ரெப்டைல்ஸ் எல்லாம் அப்படியே டெவலப் ஆகி என்ன இருந்தது அனிமல்ஸ் வந்தது. மேமல்ஸ் வந்தது. மேமல்ஸ் ஃபைனலாக என்னது நம்ம நீங்கள் மங்கி சொல்கிறோம் இல்லையா, சிம்பான்சிக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஓரன்குட்டான் இது எல்லாமே வந்தது. இந்த சிம்பான்சியிலேருந்து தான் மனிதன் எவால்வேட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம எல்லாத்துக்கு முன்னாடியே இது இருந்திருக்கு. திஸ் கேன் பி அன் அக்வாட்டிக் ecosystem ஆர் a terrestrial ecosystem. தி ecosystem in water is called aquatic ecosystem. வாட்டரில் இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டத்தை நம்ம என்ன சொல்கிறோம், அக்வாட்டிக் ecosystem சொல்கிறோம். சி, ரிவர், லேக்கு, பாண்ட் அண்டு பொடல் இது எல்லாமே சம் எக்ஸாம்பிள் ஃபார் நேச்சுரல் அக்வாட்டிக் ecosystem. இது எல்லாமே நேச்சுரலாக இருக்கக்கூடிய அக்வாட்டிக் ecosystem. சி வாட்டர் இருக்குது, ரிவர், லேக்கு, பாண்டு இதில் வாட்டர் இருக்குது அண்டு ஸ்டோன் இருக்கும். பாட்டம் ரீஜனில் ஸ்டோன் இருக்கும் அண்ட் ஏர் மிக்ஸ் ஆகி இருக்கும். இதெல்லாம் சம் லிவிங் திங்ஸ் எல்லாம் லீவ் பண்ணும். ஸோ அப்போ அந்த பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கான இன்ட்ராக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இது ஒன் டைப் ஆஃப் ecosystem. அது எதெல்லாம் ஒன் டைப் ஆஃப் அக்வாட்டிக் ecosystem பார்த்தீங்கன்னா சி, ரிவர், லேக்கு, பாண்டு இது எல்லாமே அக்வாட்டிக் ecosystem அவுட் சைட் த வாட்டர் பாடி அண்ட் லேண்ட் ஆர் கால்டு டெரஸ்ட்ரியல் ecosystem அண்ட் லேண்ட் ஆர் கால்டு. இந்த ecosystem வாட்டரை விட்டு வெளியே இருக்கிறது எல்லாமே என்ன அது லேண்டில் இருக்குது. அந்த லேண்டில் இருக்கக்கூடிய ecosystem நம்ம என்ன சொல்கிறோம், டெரஸ்ட்ரியல் ecosystem அப்படி சொல்கிறோம். ஓகேவா, டெரஸ்ட்ரியல் ecosystem. ஓகே சரி, இப்போ இதில் பார்க்கலாம் ஆர்டிஃபிஷியல் ecosystemத்தில் பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது. ஃபாரஸ்ட்டு, மவுண்டைன்ஸு, ரீஜியன்ஸு, டெசர்ட்ஸு இது எல்லாமே வந்து நேச்சுரல் டெரஸ்ட்ரியல் ecosystemத்துக்கு எக்ஸாம்பிள். ஆர்டிஃபிஷியல் ecosystemனா என்ன, ஆர்டிஃபிஷியல் ecosystemனா நம்மளே இந்த நீங்கள் பயிரெல்லாம் கிராபெல்லாம் கல்டிவேட் பண்ணுறாங்களே இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ecosystem. நீங்கள் வீட்டில் வந்து ஃபிஷ் டேங்கில் ஃபிஷ் கல்ச்சர் பண்ணுறீங்களே இதெல்லாம் ஒன் டைப் ஆஃப் அக்வாரியம், ஆர்டிஃபிஷியல் ecosystem. ஆர்டிஃபிஷியல் ecosystems ஆர் கிரியேட்டட் அண்ட் மெயின்டைன்டு பை ஹியூமனால் மெயின்டைன் பண்ணக்கூடிய ecosystem எல்லாம் ஆர்டிஃபிஷியல் ecosystem. they have some of the characteristics of natural ecosystem. இதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ecosystemத்தோட கேரக்டரிஸ்டிக் இருக்கும். they are much simpler than the natural ecosystem. ஆனால் இது எப்படி இருக்கும், கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். நேச்சுரல் ecosystemத்தை கம்பேர் பண்ணும்போது இது சிம்பிளாக இருக்கும். அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ecosystemத்தை போலவே இருக்கும். This can be the terrestrial ecosystem such as paddy fields, gardens இது எல்லாமே ஆகுது அக்வாட்டிக் ecosystem such as ஃபிஷ் டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் ecosystem. ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், இதில் நீங்கள் அக்வாரியம், டெரரியம் எப்படி மேக் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்கூல் ரியோப் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகேவா, அக்வாரியம்ங்கிறது என்னது, ஃபிஷ்ஷை லீவ் பண்ணக்கூடிய வாட்டர் அனிமல்ஸ் எல்லாம் லீவ் பண்ணுறது அக்வாரியம் சொல்லுவோம். இப்போ நீங்கள் அக்வாரியம் நீங்களே மேக் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஃபிஷ் டேங்க்குக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு டேங்க் ரெடி பண்ணிக்கிறீங்க. அதில் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதில் இந்த கலர் ஃபிஷ்லாம் வாங்கி நீங்களே கல்ச்சர் பண்ணலாம். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் டெய்லி வாட்டர் வந்து ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் அதுக்கு ஏர் பம்ப்லாம் பண்ணணும், ஏர் ப்ரொவைட் பண்ணணும். இதெல்லாம் அக்வாரியத்தில் இருக்கணும். ஓகே நெக்ஸ்ட் டெரரியம்னு என்னது, டெரரியம் இஸ் எ பிளேஸ் இன் விச் லீவ் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் ஆர் கால்டு ஆர்கிப்ட். இந்த டெரரியம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னா, இப்போ லேண்டில் லீவ் பண்ணக்கூடிய அனிமல்ஸ், சம் பேர்ட்ஸ் கூட நீங்கள் வைக்கலாம். இதுவும் ஏன்னா லேண்டில் தான் லீவ் பண்ணதுலேயே பேர்ட்ஸு. ஸோ அதுவும் டெரரியம். அண்டு நீங்கள் இந்த பீகாக்கு, இந்த பேரட்டு, ஹென்னு இது எல்லாமே வந்து டெரரியத்துக்கான எக்ஸாம்பிள். பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இந்த டெரரியம் வித் கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ் தட் காப்பி த நேச்சுரல் என்வரான்மெண்ட்டோடைய கண்டிஷன்ஸில் இருக்கிற மாதிரியே நம்ம அதை மெயின்டைன் பண்ணலாம். அக்வாரியம்ஸ் அண்ட் டெரரியம்ஸ் ஆர் யூஸ்டு டு அப்சர்வ் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் மோர் க்ளோஸ்லி. தே ஆர் ஆல்சோ யூஸ்டு ஃபார் டெக்கரேஷன்ஸ். இந்த அக்வாரியம் டெரரியம்லாம் நம்ம இந்த நீங்கள் எக்ஸிபிஷன்லாம் போனீங்கன்னா இந்த அக்வாரியம் டெரரியம்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஒரு டெக்கரேட் பண்ணி பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். இதெல்லாம் எக்ஸிபிஷனில் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப். ஃபுட் செயின் என்ன, லிவிங் ஆர்கானிசம்ஸ் நீட் ஃபுட்டு டு பெர்ஃபார்ம் த லைஃப் ப்ராசஸ். லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து உயிர் வாழ்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து ஃபுட்டு வேணும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. சம் ஆர்கானிசம்ஸ் கேன் ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட்டு சச் ஆஸ் பிளான்ட்ஸ். சம் ஆர்கானிசம் என்ன பண்ணுது, ஓன் ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. while other organisms cannot do this and while other organisms cannot do
வைல் அதர் ஏன்னா மற்ற எந்த ஆர்கானிசம்ஸும் சரி அது லீவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜிக்காக தான் ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் ஆர்கானிசம்ஸ் எனர்ஜி இல்லாமல் வந்து கண்டிப்பாக லீவ் பண்ண முடியாது. we can therefore identify different feeding types in an ecosystem. ஒரு ecosystemத்திலே பார்த்தீங்கன்னா different types of feeding ecosystem இருக்குது. ஃபீடிங் ஹேபிட்ஸ் இருக்குது. ஃபீடிங்னா என்னது? உணவு ஒன்று பழக்கம். எதை பேஸ் பண்ணால் அந்த ஆர்கானிசத்தை பேஸ் பண்ணிது. அப்டைன் கெட்ஸ் இட்ஸ் ஃபுட். தே ஆர் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ். அதே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஆர்கானிசம்ஸ் that are able to produce their own organic food. ப்ரொடியூசர்னு என்னது? ஆர்கானிக், அதுக்கு வேணுங்கிற உணவை அதுவே தயாரிச்சுக்கும், ப்ரொடியூஸ் பண்ணிக்கும், அதுதான் ப்ரொடியூசர்ஸ். இப்போ பிளான்ட் வந்து ஃபுட்டை எடுத்துக்குதா? பிளான்ட் எங்கேயாச்சும் ஃபுட்டு ஈட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை. நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க மிஸ் வாட்டர் அப்சர்வ் பண்ணுதே அதுதான் அதோடைய ஃபுட்டுன்னு. நோ, வாட்டர் அதோடைய ஃபுட்டு கிடையாது. அது வாட்டர் அப்சர்வ் பண்ணி அந்த சாயில் இருக்கக்கூடிய மினரல்ஸை அப்சர்வ் பண்ணிவிட்டு சன் லைட் ஹெல்ப்பில் ஏரை யூஸ் பண்ணி அதுவே ஃபுட்டை மேக் பண்ணிக்குது. அந்த மேக் பண்ணின ஃபுட்டு தான் நமக்கு வந்து அது எக்ஸஸ் அமௌண்ட்டாக ஃபுட்டை கொடுக்குது. அதுதான் நம்ம ஈட் பண்ணக்கூடிய சீட்ஸு, ஃப்ரூட்ஸு, லீவ்ஸு, இது எல்லாமே நீங்கள்லாம் இது ப்ரைமரி கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ ஆர்கானிக் ஃபுட் they do not need to eat other organisms to do this. Producers are also called autotrophs. ஸோ அது ஒரு ட்ராபிக்கல் ரீஜியன், அது ஒரு கிடைமட்டத்தில் இருக்குது, அது ஒரு நிலையில் இருக்குது. அதனால அது என்னது? அதுக்கு வேணுங்கிற உணவு அதுவே தயாரித்து கொள்வதனால் இட் இஸ் ப்ரிப்பேர் ஓன் ஃபுட். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஆட்டோட்ரோப்ஸ். அது என்ன சொல்கிறோம் நம்ம? ஆட்டோட்ரோப்ஸ். கேன் யூ நேம் ஆன் ஆர்கானிசம்ஸ் தட் ப்ரிப்பேர் இட்ஸ் ஓன் ஃபுட்? ஸோ வேறெல்லாம் நீங்களே ஒரு நேம் கொடுங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். வேறு ஏதாவதுலாம் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு? Plants are producers because they make their own food by photosynthesis. photosynthesis ஹெல்ப்பில் தான் ஃபுட்டை மேக் பண்ணுது. What do plants need in order to the photosynthesis? ஸோ என்னென்னலாம் வேணும் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு? பிளான்ட்டுக்கு என்னெல்லாம் வேணும்? சன் வேணும், வாட்டர் வேணும், ஏர் வேணும், இது எல்லாமே வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேணும். இதெல்லாம் எசென்ஷியல். ஓகே, நெக்ஸ்ட் கன்சியூமர்ஸ்னால் என்ன? ஆர்கானிசம்ஸ் விச் கேன் நாட் ப்ரொடியூஸ் தர் ஓன் ஃபுட்டு. ஆர்கானிசம் வந்து எந்த ஆர்கானிசம் அதால் ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியாதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கன்சியூமர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதை என்ன சொல்கிறோம் நம்ம? கன்சியூமர்ஸ். ஓகே, இந்த கன்சியூமர்ஸ் பார்த்திங்கன்னா all animals are consumers as they cannot produce their own food. Consumers are also called consumers. அதாலே ஃபுட்டு மேக் பண்ணால் அதனால அது வேறு ஒரு லிவிங் ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணியிருக்குது. அதனால அது என்ன சொல்கிறோம்? நம்ம ஹெட்டரோட்ரோப்ஸு சொல்கிறோம். ஹெட்டரோட்ரோப்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு சரி, நிறைய டைப் ஆஃப் ஆம்னிவோர் ஹெட்டரோட்ரோப்ஸ் சொல்லிட்டோம். இதில் இப்போது இந்த ப்ரொடியூசர்ஸு ஆட்டோட்ரோப்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கன்சியூமர்ஸ் அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. There are many types of consumers and we can classify them into specific groups depending on the food that way consumes. These are herbivore. Herbivore என்ன? animals which eat plant. herbivoreனா எந்த animals வந்து பிளான்ட்டோட ஃபுட்டு, அதாவது ஃப்ரூட்ஸு, லீவ்ஸு, வெஜிடபிள்ஸ் இதை மட்டும் ஈட் பண்ணுதோ அந்த அனிமலை வந்து ஹெர்பிவோர்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கேட்டில், டீரு, கோட்டு, ரேட், இது எல்லாமே. கார்னிவோர் அனிமல்ஸ்னால் என்னது? எந்த அனிமல்ஸில் வேற ஒரு அனிமல்ஸை ஹண்ட் பண்ணி அதோட ஃப்ளஷை டியர் பண்ணி ஈட் பண்ணுதோ அதெல்லாம் கார்னிவோர்ஸு. அனிமல்ஸ் தட் ஈட் அதர் அனிமல்ஸ் எக்ஸாம்பிள் லயன், டைகர், ஃப்ராக் அண்டு அவுல். நெக்ஸ்ட்டு ஆம்னிவோர்ஸ்னால் என்னது? both the animals eat both plant and animals food is called as omnivores. Animals that eat both plants and animals, example human, dog, crow, இது எல்லாமே வந்து omnivore animals. Decomposers என்னது? microorganisms that obtained energy from the chemical breakdown of dead. மைக்ரோ ஆர்கானிசம்ங்கிறது அதுக்கும் எனர்ஜி வேணும் இல்லையா லீவ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ அதுக்கு எனர்ஜி வேணும்னா அது என்ன பண்ணும்? எதெல்லாம் டெட் பாடிஸாக இருக்கோ, அதை பிளான்ட்டோட டெட் பாடி, அனிமலோட டெட் பாடி, இது எல்லாமே பிரேக் டவுன் பண்ணி டீகம்போஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எனர்ஜியை கன்சியூம் பண்ணுறது தான் டீகம்போசர்ஸ். chemical breakdown of dead organisms, both plants and animals. They break complex organic substances into simple organic substances change பண்ணிடுது that goes into the soil and are used by plants. Example bacteria, fungi. இந்த மைக்ரோ ஆர்கானிசம் தான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபுட் செயின்னா என்ன? ஃபுட் செயின்னா இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க. ஃபுட் செயின் என்னது? in a forest deer eats grass and in turn we known as tiger eats deer. ஃபுட் செயினுங்கிறது அதாவது எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஃபுட் செயின்.
இப்போது நம்ம உயிர் வாழ நம்ம என்ன பண்ணுறோம், பிளான்ட்டை ஈட் பண்ணுறோம். பிளான்ட்டோடைய பார்ட்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, லீவ்ஸு, ரைஸ் இதெல்லாம் ஈட் பண்ணுறோம். ஓகேவா? ஆடு என்ன பண்ணுது, அது கோட்டு கவுல எதை ஈட் பண்ணுது, கிராஸை ஈட் பண்ணுது. அந்த கோட்டை யார் சாப்பிட்றாங்க, ஹியூமன் தான் சாப்பிட்றாங்க கோட்டை. ஃபைனலாக ஹியூமன் டெட் ஆனதுக்கப்புறம் ஹியூமன் பாடி யார் சாப்பிட்றது, சம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் ஈட் பண்ணுது. சம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது பாக்டீரியா, ஃபங்கை இதை டீகம்போஸ் பண்ணி ஈட் பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஃபுட் செயின்ஸு. இன் எனி ecosystem there is a chain like relationship between the organisms that live there. This sequence of who eats whomate, இதில் எது வந்து எதை ஈட் பண்ணுது. an ecosystem is called food chain. அதுதான் என்ன சொல்கிறோம், நம்ம ஃபுட் செயின் சொல்கிறோம். ஃபுட் செயின் it describes us how organisms எனர்ஜி அண்ட் நியூட்ரியன்ஸ் பை ஈட்டிங் த ஆர்கானிசம்ஸு. இதுலேருந்து என்ன தெரியுது, ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸு அதுக்கு வேணுங்கிற எனர்ஜியை எடுத்துக்குது. அதை ஈட் பண்ணும்போது தான் அதோடைய எனர்ஜி எடுத்துக்குது. ஏ ஃபுட் செயின் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ், கோட்ஸு, கவுஸ் அண்டு டைகர்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு கன்சியூமர்ஸ் ஆர்கானிசம்ஸ் which cannot produce their own food need to each other organisms. ஆர்கானிசம்னு என்ன பண்ணுது, கன்சியூமருங்கிறது இதால் கண்டிப்பாக ஃபுட்டை மேக் பண்ண முடியாது. இதை வந்து ப்ரொடியூசரை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோ. தீஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்டு கன்சியூமர்ஸ். ஆல் அனிமல்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் they cannot produce their own food. எல்லா அனிமல்ஸுமே வந்து அதுக்கான ஃபுட்டை கண்டிப்பாக தயாரிக்கக்கூடிய அந்த என்சைம்ஸு, அந்த செல்லில் இருக்கக்கூடிய அதோடைய நேச்சர் கிடையாது. கன்சியூமர்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு ஹெட்டரோட்ரோபிஸ். அப்போ கன்சியூமர்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹெட்டரோட்ரோப்ஸ்ன்னு சொல்கிறோம். கன்சியூமர்ஸ் என்னென்னு சொல்கிறோம், ஹெட்டரோட்ரோப்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஹெட்டரோட்ரோப்ஸை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப், நிறையா இந்த கன்சியூமர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஹெட்டரோட்ரோப்ஸ் இருக்குது. இன்டூ ஸ்பெசிஃபிக் குரூப்ஸ் டிபெண்டிங் ஆன் த ஃபுட்டு தட் ஆர் கன்சியூம். தே ஆர் ஹெர்பிவோர்னு என்ன, அனிமல்ஸ் விச் ஈட் பிளான்ட் அண்டு பிளான்ட்டோடைய பார்ட்ஸ் ஈட் பண்ணுறது ஹெர்பிவோர். எக்ஸாம்பிள் கேட்டில், டாகு, கோட்டு, ரேட் இதெல்லாம். கார்னிவோர்னு என்ன, அனிமல்ஸ் தட் ஈட் அதர் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் லயன், டைகர் அண்ட் ஃப்ராகு, ஓல் இது எல்லாமே. ஆம்னிவோர்ஸ் அனிமல்ஸ் தட் ஈட் போத் அனிமல்ஸ், ரெண்டையுமே ஈட் பண்ணுறது ஆம்னிவோர்ஸ். எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ், டாக் அண்ட் கவ். டீகம்போசர்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் that obtained energy from the chemical breakdown of dead organisms, both plants and animals. They break complex organic substances into small organic substances that goes into the soil and are used by plants. Example bacteria, fungi. Decomposer என்ன பண்ணும், டெட் பாடிஸ் அண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் உடைய பாடி பிரேக் டவுன் பண்ணிவிடும். பிரேக் டவுன் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி சாயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த சாயிலில் எகெயின் நம்ம திரும்பவும் செடி நட்டோமா, அந்த செடியை அந்த சாயிலில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா உயிர் வாழும். ஓகேங்களா, டீகம்போசர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபுட் செயின். நெக்ஸ்ட் என்னது, ஃபுட் செயின். ப்ரொடியூசர் சொல்லியாச்சு, கன்சியூமர் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்ன, ஃபுட் செயின் சொல்லலாம். ஓகே, ஃபுட் செயின். சரி டே ஸ்டூடெண்ட்ஸ், போதும் உங்களுக்கு டுடே கிளாஸு. ரிமைனிங் கிளாஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.